ஆடலரசனுடைய அருள் ஆற்றலை பெற்றார்கள். அதெல்லாம் இப்போ நமக்கு உணர்த்த இருக்கிறார்கள் திருவாளர் சிவ பொன்னரசன் அவர்கள். அவர்களை இருகரம் கூப்பி நாம் அனைவரும் வரவேற்போம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வரமுத்தீஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் இன்றைய புத்தாண்டு நல்ல ஆண்டாக புலர்ந்திருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிற அடியார்கள் எல்லாருக்கும் வருகிற 26வது புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த அடியார் சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புதிய எருமைவெட்டிப்பாளையத்திலே வண்ணத்தோகை சார்பாகவும் சைவ சித்தாந்த சன்மார்க்க சேவார்த்திகள் சபா சார்பாகவும் லலிதா மண்டலி உழவார பணிக்குழு சார்பாகவும் இவர்கள் அத்தனை பேர் சார்பாக புத்தாண்டு சிறப்பு பூஜை, பிரதோஷ பூஜை மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நல்ல நேரத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த நல்ல நாளிலே இந்த கோயிலுக்குள்ள வரணும், இதுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே பார்த்துட்டு தெருவோட போயிடுவாங்க சில பேர். இப்படி இல்லாமல் காரணோடையோட போடுவாங்க. உள்ளே இவ்வளவு தூரம் வர்றதுன்னு உள்ளேயும் கோயிலுக்குள்ள நுழைந்து அந்த இறைவனுடைய திருவள்ளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்கிற சில பேர். அதிலேயும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே ரொம்ப அருமையாக சகோதரிகள் எல்லாம் பாட்டுகள் பாடல்களை பாடல்னா சாதாரண பாட்டு இல்லை, திருமுறைகளை பண்ணோடு பாடினார்கள். அது மட்டுமல்ல பக்தி பாடல்களையும் பாடினார்கள். இந்த பாட்டையெல்லாம் நீங்கள் இருந்து கேட்டீங்க. எல்லாரும் கேட்கணும். இப்படிப்பட்ட பாடல்கள் சிறப்பாக இங்கே கேட்குற போது அது நீங்கள் எந்த பாட்டை வெளியில் கேட்கறது வேற, இங்கே கேட்கறது வேற. நான் பேசுகிறதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைகள் அருமையாக நடனம் ஆடுறாங்க, அதையும் பார்க்கணும். இங்கே ஆடப்போகிற குழந்தைகள் இன்னைக்கு கொண்டு எழுதி வச்சுங்க. இங்கே நடனம் ஆடப்போகிற இந்த குழந்தைகள் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம். இந்த கோயில் அவங்க சலங்கையை எடுத்து கட்டி நடனம் ஆடின பிறகு இந்த குழந்தையுடைய எதிர்காலம் உயர்ந்து போக போகுது. இவங்கெல்லாம் தொலைக்காட்சிகளில் தோன்ற போகிறார்கள். இன்னும் பல மேடைகளில் நடிக்க போகிறார்கள். சிவன் அருளை பெறுவதற்கு இந்த இடம் அருமையான இடம். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு துரை தணிகாசலம் திரு சிவசித்தன் அவர்கள் ரொம்ப அருமையான மனிதர், நல்ல ஞானி, நல்ல சைவ பேராற்றல் படைத்தவர், சைவ நெறி காவலராக வழங்கக்கூடிய பாருங்க சொற்சுடர் வேந்தர், ஆன்மீக தொண்டர், திருமுறை திறனாய்வாளர், சமூக ஆர்வலர், சிவபாத தொண்டர், கருணைக்கரம், இதுக்கெல்லாம் மேலே நாடி ஜோதிடர். அவரை நாடி போனால் ஜோதிடர் சொல்லுவார், நம்ம நாடியை பார்த்து ஜோதிடர் சொல்லுவார். நாடி ஜோதிடர் அவர். ஆகவே அப்படிப்பட்ட அருமையான ஜோதிடர் நமக்கென்று ஓலைச்சுவடி, நாடி ஜோதிடர்கள் ஓலைச்சுவடியை பார்த்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஓலைச்சுவடி இருக்கும், சாதாரண விஷயம் இல்லாமல். அப்படிப்பட்ட நாடி ஜோதிடர் சிவசித்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். சிவன் அருள் பெறுவதற்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்கிறது இதை விட என்ன சான்று வேண்டும். அதே மாதிரி சிவ பரிமளா அவர்கள், பரிமளா அவர்கள் அவங்க ரொம்ப அருமையாக இறைபணி அரசி, சைவ நெறி காவலர் என்றெல்லாம் பாராட்டப்படுகிற பரிமளா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாட்சரம் அவர்கள், பாலச்சந்திரன் அவர்கள் இதெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஜோதிப்பு என்று நினைக்கிற மனப்பக்குவம் உடையவர்கள் சிவனடியார்கள். அவர் சொன்னார், உண்மைதான். சிவனடியார்கள் துன்பம் தான் வரும். துன்பம் யாருக்கு வரும்? சொல்லிச்சான் தங்கம் சொல்லிச்சான், ஐயா என்ன நெருப்பில் போட்டு காய்ச்சறாங்க, நெருப்பில் போட்டு உருக்குறாங்க, அதுக்கு பிறகு எடுத்து அடிக்கிறாங்க, தட்டுறாங்க, கம்பியாக இழுக்கிறாங்க, அது நகையாக செய்கிறாங்க, உளி வச்சு செதுக்கிறாங்க, பள்ளம் போட்டு கல்லெல்லாம் பதிக்கிறாங்க. இவ்வளவு துன்பங்களும் எனக்கு தானே வருது.
ஆனால் எந்த துன்பமும் இல்லாத குன்றுமணியை போட்டு எனக்கு சமமாக இடம் போடுறாங்களே, எத்தனை குன்றுமணின்னு. காட்டில் குப்பையில் கிடக்கிற குன்றுமணி எனக்கு சமமாக இடம் போடுறாங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குனாங்க. அந்த குன்றுமணி என்னைக்கும் குன்றுமணியாக தான் இருக்கும். ஆனால் அடிபடுகிற நெருப்பிலே வேக வைக்கப்படுகிற தங்கம் உயர்ந்த நிலையை அடையும். அது இறைவனுடைய தடாமுடியை அடையும், இறைவனுடைய கழுத்தை அடையும், அழகிய பெண்களுடைய கழுத்தை அடையும், எல்லாருடைய கைகளில் அடையும், கை வளையலாக சேரும். இப்படி தங்கத்துக்கு தனி மதிப்பு கிடைக்கிறது. இப்போ பாருங்க, தங்கம் வாங்க முடியுமா? நம்ம நினைச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தங்கம், இந்த புது வருஷம் பிறக்கிறதுக்குள்ள தங்கம் எங்கேயோ ஒரு சவரம் 1 லட்சத்தை தாண்டி போச்சு. அப்புறம் இறங்குறாங்க, இறங்காம போட்டோம். நம்ம கிட்ட போக முடியாது. இப்போ தங்கம்னு பேர் வச்சுக்கலாம், குழந்தைக்கு தங்கம்னு பேர் வச்சு தங்கம் இங்கே வா, தங்கம் இங்கே வான்னு கூப்பிடலாமே தவிர கடையில் இருக்கிற தங்கத்தை கூப்பிடுற மாதிரி நிலைமையில நம்மெல்லாம் இப்போ இல்லை. அது போகட்டும். அருமை பெரியவர்களே, இந்த நிலையில சிவன் அடியார்கள் சோதனைகள் கிடைக்கத்தான் அவங்க மேலே மேலே உயர்வார்கள். சோதனை பற்றி கவலைப்படுற ஆளுங்க இல்லை சிவனடியார்கள்லாம். என்ன வருஷம் மட்டுமே நல்லது செய்ய துன்பம் செய்யா செய்ய எது செஞ்சாலும் பரவாயில்ல. அடிபடுகிற கல் தான் சிலையாகும், சிற்பமாகும். அடிபடாத கல் படியாகும். கருங்கல் பாறையில் அடிபடாமல் உடிபடாமல் அப்படியே கிடக்கிற கல்லை கீழே போட்டு முடிச்சு போவாங்க. செதுக்கி எடுக்கிற கற்கள் தான் சிற்பமாகும், சிலையாகும், தெய்வமாக கூட மாறும், தெய்வ நிலை கூட அடையும். அதுபோல அடியார்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள். அது துன்பம் கிடையாது. துன்பம் கொடுப்பான் ஆண்டவன், கொடுக்க மாட்டான். சோதனை எல்லாம் வரும், அந்த சோதனையெல்லாம் அவனே எடுத்துக்குவான், விலகி போகும். ஆனால் இந்த அடியார்களுக்கு இருக்கிற சிறப்பு யாருக்கும் இல்லை. எனக்கு நிறைய இதெல்லாம் பேசணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் எதிரில் குழந்தைங்களுடைய நாட்டிய நிகழ்ச்சி இருக்கிறது. எனக்கு அடித்த நேரம் 3 to 4. இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிற நேரமே 4:15. அதனால் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் என்ன தலைவர் உத்தரவு வாங்கிக்கணும். அதிக நேரம் எடுத்துக்கவும் கூடாது, அரை மணி நேரம். ஏன்னா பேசாமையும் போயிட்டாலும் ஏன் இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்க, சும்மா 4 வார்த்தை பேசிட்டு போக முடியுமான்னு கேட்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்தில் நான் முடிச்சுக்குவேன். ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துறேன். மேக்கப் போட்ட பிற்பாடு என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சிக்கு வர சிவனடியார்கள் சிறப்பு மிக்கவர்கள் யாருக்கும் ஐயமில்லை. என்ன அவன் யார் நமக்கு யார் சாதாரண ஆளாக நமக்கு நம்முடைய தலைவன் சிவபெருமான். சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் நம்ம தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். எங்க வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த யமனுக்கே கூட பயப்பட மாட்டோம்னு சொன்ன நாவுக்கரசருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் இந்த அடியார்கள் எல்லாம். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் நீங்கள். ஆகவே இந்த சிவனடியார்கள் எப்பவும் சிறப்பு பெற்றவர்கள் தான். ஒன்னே ஒன்று சொல்ற பாருங்க, ஒரே ஒரு நிகழ்ச்சி. சுந்தரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 4வரில் ஒருவர், தேவாரம் பாடிய 3வரில் அவரும் ஒருவர். அது மட்டுமல்ல, திருத்தொண்ட தொகை அருளியவர். 63 நாயன்மார்களாக இவர் சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணம் பாடியதற்கு அடிப்படையான காரணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ அதுக்கு வர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்கிறார். குழந்தைகள் கவனிக்கணும். திருவாரூரிலே அவர் குடும்பம் நடத்தி கொண்டு பறவை நாச்சியார் திருவாரூரில் இருக்கிற ஒரு துணைவியார் குடும்பம், மனைவியோடு கூட திருவாரூரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு குண்டையூர்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த குண்டையூரில் இருக்கிற குண்டையூர் பிழாக்கிறவர் இவருக்கு வேண்டிய நெல்லெல்லாம் வருஷம் அனுப்பி வைப்பார். பாருங்க எப்படிப்பட்ட அடியார்கள் பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு குண்டையூரில் இருக்கிற ஒரு பெருநில இருக்கிறார். இங்கே விளையுது தனியாதெல்லாம். இந்த ஊரில் ஒரு பண்ணையார்னு வச்சுங்க, நிறைய நிலம் உள்ளவர்னு வச்சுங்க. இங்கே நிறைய நிலமெல்லாம் நெல்லெல்லாம் விளையுது. நிறைய அவருக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு ஒரு 10 மூட்டை அனுப்புவாரா? இவரு நல்ல மனுஷன் சிவனடியார், அவர் சாப்பிட்டுட்டு அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரையோ, அவரு சம்பாதிக்க பார்த்துக்கிறாரியா, நான் ஏன் அனுப்பணும் அவருக்கும் பார். இவர் சொல்ல மாட்டார் அப்படி. இவர் ரொம்ப அருமையான மனிதர். சிவனடியார்களுக்கெல்லாம் உதவி செய்து தான் அவர் இந்த நிலையில் இருக்கிறார். உதவி செய்கிறார். இந்த ஆலயத்துக்கு நிறைய செய்து திருப்பணி செய்கிறார்.
இப்போ அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. இவங்க மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் குண்டையூர் கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆண்டுதோறும் நெல் மூட்டை மூட்டையாக குண்டையூரில் இருந்து அங்கே அனுப்பி வைப்பார் திருவாரூருக்கு. அவருக்கு திருவாரூர், இவருக்கு குண்டையூர் பக்கத்தில். ஒரு வருஷம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வர வேண்டியது வரல. எனக்கு இப்போ கொடுக்க வேண்டியவங்க கொடுக்குறேன்னா அவங்கள நேரம் போய் பார்க்க வேண்டியது தானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குண்டையூருக்கு வந்திருக்கிறார். இவரை பார்த்த உடனே அவருக்கு சுரங்குது. கடன் கொடுத்தவன் வாங்க வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குண்டையூர் கிழாருக்கு மன வேதனை இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய நெல்லை கொடுக்கவில்லை. அவருக்கு போக வேண்டிய நெல் மூட்டைகள் போகவில்லை. எப்படி போகும்? விளைஞ்சாதானே போகும். பஞ்சம். அந்த வருஷம் பஞ்சம் வந்துட்டுது. ஒண்ணுமே விளையில. பெரிய பணக்காரராக இருக்கிற குண்டையூர் கிழாருக்கே சாப்பாட்டுக்கு இல்லை. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அண்ணன் அரிசி கொடுக்க நெல் கிடைக்க செய்யும். அப்படிப்பட்ட அடிகளார் தினந்தோறும் திருவாரூரில் தியாகேச பெருமான் ஆலயத்துக்கு தினமும் போய் சாமி கும்பிட்டு வருவார். இன்னும் ஒன்று, அவர் எப்படிப்பட்டவர்னா சிவபெருமானுக்கே தோழர். நான் இப்போ பாலாஜி இருக்காருன்னா பாலாஜிக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் கோச்சிக்க மாட்டார். நான் நம்ம கலெக்டருக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னால், ஐயோ நீ யார் எனக்கு எப்படியா ஃப்ரெண்டுன்னு கேட்க மாட்டேது. இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அல்ல இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நான் அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னால் அர்த்தம் இருக்கணும். சும்மாவாது அவர் ஸ்டாலின் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின்னாலும் கையில் தோளில் கை போட்டு பேசுவோம் ஏன்னு சொன்னால் அவருக்கு ஆறில் விழுந்தா, ஐயோ நீ யாருன்னு தெரியாது என்னே ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னு கேட்பாரு. ஃப்ரெண்டுன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், பழகி இருக்கணும். அதே மாதிரி மோடி இருக்கார் பிரதம மந்திரி. மோடியை நானும் ஃப்ரெண்டுன்னா என்னைக்கு நீ மோடியை பார்த்த? சும்மாவே உறுதியா கரடி உறுதியான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்டுன்னா பழகி இருக்கணும். அவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு நல்லா தெரியும்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியுமா? தனிக்காத்தல தான் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு சிவ சிந்தனை என்ன நல்லா தெரியும். எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சிருக்கா அவர் இந்த கோயிலில் நல்ல காரியங்கள் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்று தெரியுமாயான்னு கேட்டா அது அவரெல்லாம் கேட்கணும். ஆகையினால நண்பர்கள் என்று சொன்னால் நாமும் பழகணும், அவங்களும் நம்மகிட்ட பழகணும். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு தோழனாக பழகியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தோழமை கொண்டவர், தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, வன்தொண்டர். சண்டை போடுவார். நட்பு காரணமாக சிவபெருமான் சண்டையே போடுவார், தகராறு பண்ணுவார். அவ்வளவு நண்பர். கோச்சிக்க மாட்டார் சிவபெருமான், கோச்சிக்க மாட்டார். அப்படிப்பட்ட நண்பர் வன்தொண்டர். அப்படி நெருக்கமானவர். சிவபெருமானுக்கே தோழர், சிவபெருமானோடு நெருங்கி பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட உரிமை பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கமலாலயம் போயிட்டு அந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு தினமும் போவார், கும்பிடுவார், வருவார். அங்க என்ன ஒரு நடைமுறைனா, அங்க தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு திருவாரூர்ல கோயில்ல. திருவாரூர் கமலாலயத்துல தியாகராஜ பெருமாள் கோயில்ல, பெருமான் கோயில்ல தேவாசிரியன் மண்டபம்னு இருக்கு. அந்த மண்டபத்தில் தினந்தோறும் சிவபெருமான் தொண்டர்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. சிவனடியார்கள். இப்போ நான் சொன்னது சிவனடியார். சிவனடியார் யாருன்னு கேட்டா துறை தணிகாசலம் சிவனடியார் தான். சிவசுப்பிரமணியன், சடகோபராமானுஜன், மோகன் ராஜா, சாய் நாமகிரி, நாராயண, கருணாகரன் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள்.